ஐயனார் துணை. சேரன் வந்து சோலா கிளம்பிட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க. சோழன் கிளம்பி ரெடியாக நிற்கிறாரு. நிலாவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு சேரன் போகும்போது நிலா கிளம்பாமல் அமைதியாக நின்றுருக்காங்க. அதை பார்த்து சோழன் என்ன நிலா கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாரு. சோலா என்ன சொல்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் எதுக்கு கிளம்பணும் அப்படின்னு கேட்க சேரன் அப்போ தான் உள்ளே வராரு. உள்ளே வந்ததும் என்னங்க நிலா கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சேரன், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசணும் தான் முன்னாடியே ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் என்னென்னா அதுக்குள்ளே எனக்கு தெரியாமல் ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசாக புரிஞ்சுக்கோங்க. இல்லைங்க, இந்த ரிசப்ஷனை முடிச்சுட்டு வந்துடுவோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டை நான் எல்லாத்தையுமே மாற்றி தரேங்க. ப்ளீஸுங்க, எனக்காக கொஞ்சம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நான் பேச போகிறது இந்த ரிசப்ஷனை பற்றி தான். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, என்னை ஃபஸ்ட்டு பேச விடுங்க. என்னை யாருமே பேசவே விட மாட்டீங்க. எல்லாம் வரீங்க போகிறீங்க, அவங்கவுங்க மனசில் இருக்கிறத சொல்கிறீங்க. ஆனால் என்னை பற்றி யாராவது யோசிக்கிறீங்களா? என்னை பற்றி யோசிக்காமல் நீங்களே ஒன்று முடிவு பண்ணால் நான் என்னங்க பண்ண முடியும்? சரிங்க சொல்லுங்கள், என்னாச்சு? இங்கே பாருங்கள், எனக்கு உங்கள் தம்பிக்கு நடந்தது உண்மையான கல்யாணமே கிடையாது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, நானும் உங்கள் தம்பி லவ் பண்ணவும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லை. உண்மையாலுமே உங்கள் தம்பி எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்தார், டிரைவர் வேலைக்கு. நான் ஒரு சின்ன பிரச்சனையில் இருந்தேன், என்ன அவர் காப்பாற்றினார். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் போலீஸில் மாட்டிக்கிட்டோம். அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் அவர் என் கழுத்தில் தாலி கட்டுற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவரும் தாலி கட்டினார். இதுதாங்க நடந்துச்சு. மற்றபடி நானும் இவர் லவ் பண்ணவும் இல்லை, நானும் இவரும் உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லை. இது ஒரு பொம்மை கல்யாணம் தான். எனக்கு உங்கள் தம்பி ஹெல்ப் பண்ணார், அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து நீங்கள் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. இது நானும் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. அதான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சேனோன்னு சோலா என்னடா அதெல்லாம் அவங்க சொல்கிறான் உண்மையாடா அப்படின்னு சொல்லணும். அண்ணா அது வந்துண்ணே, என்ன சோலா நீ எப்படி ஏமாற்றிட்டியாடா? ஏண்டா நாம் எப்படி அப்படி நிலைமையில் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே. நம்ம குடும்பத்தோட சாபக்கேடே தீர்ந்துருச்சு. நீ எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட. இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவுகாலம் கிடச்சிச்சுன்னு நான் எம்பூட்டு சந்தோஷப்பட்டேன். லாஸ்ட்டில் நம்ம குடும்பத்துக்கான சாபம் இன்னும் நீங்கவே இல்லையா? அப்போது வந்திருக்கவனுங்கெல்லாம் நினச்சது உண்மை தானா? இப்போது அவனுங்க எல்லாருமே நம்ம மூஞ்சில் காரி துப்ப போகிறானுங்க, அப்படி தானே? ஏமா நீயாச்சும் இதை கொஞ்சம் நேற்றே சொல்லிக்கலாம்ல எங்கள்கிட்ட. வெளியில் வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்களே, அவங்களாம் ரிசப்ஷனுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறியா? இல்லைம்மா, அவங்க எல்லாருமே இந்த வீட்டில் நல்லதுங்கிறது நடக்கவே நடக்காது. அதுவும் இந்த வீட்டுக்கு ஒரு பொம்பளை வரவே மாட்டா. அப்படி வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தானா ஒரே நாளில் ஓடி போயிடுவா. இன்னாரும் இவன் ஓடி போயிருப்பா. அதனால் இவங்க மூஞ்சில் காரி துப்பிட்டு போகலான்னு வயிற்றுச்சலில் வெளியே உட்காந்துருக்கானுங்க. ஆனால் கடைசியில் அவங்க நினச்ச மாதிரி நீயும் இப்படி கை வச்சிட்டல. சோலா ஏண்டா இப்படி பண்ணுன? ஏண்டா உனக்கு தெரியாதா நம்ம குடும்பத்தோட நிலைமை என்னான்னு? நாம் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கணும்னு தெரியாதா உனக்கு? தெரிஞ்சும் நீயும் இப்படி கழுத்தை அறுத்துட்டியடா. என்னமோ போடா. கடைசியில் இந்த ஊருக்காரங்க சொல்கிற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு பொம்பளைங்களே இருக்க மாட்டாங்கிற சாபம் உண்மை தானே? சரிங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கண் கலங்கி சோழனை கட்டுப்பிடிச்சி அழுகுறாரு. சோழனும் என்னை மன்னிச்சிருண்ணே, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலண்ணே, ஏதோ ஒரு உதவி பண்ண போனேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் பண்ணதான தப்பு, என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொல்ல, சேர உடனே விடு சோலா, நம்ம சாபத்துக்கு நீ என்ன பண்ணுவ? விடு. சரி வா, நம்மளே போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடலாம். ஏன்னா இருக்க அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறானுங்க. அவனுங்களா பேசி நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு நாமளே சொல்லிட்டோம்னா பேசிட்டு கிளம்பிடுவோம். வாடா சோலா அப்படின்னு 2 பேரும் வெளியே போகிறாங்க. வெளியே போகவும் இங்கே ஊருக்காங்கலாம் பார்த்துட்டு, என்னடா நீங்கள் வரீங்க, பொண்ணு எங்கே? பொண்ணு ஓடி போச்சா? தெரியும்டா, உன் குடும்பத்தில் ஒரு பொண்ணு வரதே பெருசு, அதுவும் தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. என்னென்ன ஆட்டம் போட்டிங்க, பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு. டேய், நீங்கள் கடைசி வரைக்கும் மொட்டை பசங்க தான்டா. உங்கள் குடும்பத்துக்கு பொண்ணுங்களுக்கெல்லாம் வேலையே இல்லைடா. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் தனிக்கட்டையாக தான் இருக்கணும். தனிக்கட்டையாக இருந்து தனிக்கட்டையாக சாகணும்டா. அதான்டா உங்கள் சாபக்கேடு அப்படின்னு எல்லாரும் கை கொண்டு சிரிக்கிறாங்க. அவதிக்கு சேரனாலையும் சொல்லனாலையும் ஒன்றும் பேச முடியல. சேரவனே கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல வரும்போது நிலா உடனே மாமா நிப்பாட்டுங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே சேரன் சொல்லணும் திரும்பி பார்க்குறாங்க. ஊருக்காரங்க எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. அப்போதைக்கு நிலா மாடிக்கு மேலே வராங்க. அந்த ஸ்டேஜுக்கு பார்த்தா நல்லா டீசெண்டாக புடவை கட்டியிருக்காங்க. கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம். இல்லை என்ன சொன்னீங்க? இந்த வீட்டுக்கு பொம்பளைங்க இருக்க மாட்டாங்களா? இந்த வீட்டுக்கு சாபமா? என்ன சாபம்? நான் இருக்கேன் இந்த வீட்டுக்கு பொம்பளையா. நான் சோழனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீட்டில் தான் வாழ போகிறேன். உங்களால் என்ன பண்ண முடியும்? எல்லோரும் நீங்கள் பொறாமப்படுறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். இவங்க சொன்னதெல்லாம் உண்மை தான். ஏங்க இந்த அல்ப புத்தி உங்களுக்கு? இந்த குடும்பத்துக்கு என்ன குறைச்ச? இந்த குடும்பத்துக்கு எல்லாருமே தங்க மாதிரி இருக்காங்க.
எல்லாரும் ரொம்ப ஜென்யூன், எல்லாம் மரியாதை தெரிஞ்ச பசங்க. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வரதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இந்த வீட்டில் தான் வாழ போகிறேன். உங்களால் எப்படி வயிறு எறிய முடியுமோ எரிஞ்சுக்கோங்க. எரிஞ்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வெளில பிரியாணி போடுறாங்க, போய் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு இங்கே நீலா சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லோரும் செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே சோழனாலையும் நம்ப முடியல, சேரனாலையும் நம்ப முடியல. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சேரன் வந்து நிலாவுடைய காலில் விழ வராரு. நிலா ஒன்று, ஐயோ மாமா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வயசில் பெரியவங்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நீ மட்டும் வரலனா அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்கள் சேர்ந்தீங்களே அசிங்கப்படுத்திருப்பாங்க. இதில் நாங்கள் என்ன மாதிரியான தவறான முடிவு வேணாலும் எடுத்துருக்கலாம், ஆனால் கடைசி நேரத்தில் வந்து எங்களை காப்பாற்றிட்டமா நீன்னு அப்படின்னு சொல்ல, இல்லைங்க எனக்காக சோழன் எவ்வளவோ பண்ணியிருக்காரு, ஆனால் நான் லாஸ்ட் வரைக்கும் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நான் என்னுடைய சுயநலத்தை மட்டும் யோசித்தேன். உங்கள் வீட்டில் எம்பூட்டு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே சோழன் இதை பற்றி யோசிக்காமல் எனக்காக இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காருல, அதுவே பெரிய விஷயந்தான். அப்படி இருக்கவங்களுக்கு நான் கைமாறாக என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதான் நான் இதை பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன், இதை முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு ஹாஸ்டலுக்கு தானே போக போகிறேன். ஹாஸ்டலில் போய் இருந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு நான் இங்கேயே ஒரு ரூமில் இருந்து கஷ்டப்பட்டு படிச்சுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும், நீங்களாம் நல்ல நிலைமைக்கு வரட்டும், அதுக்கப்புறமா நான் வேணா என் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றிம்மா, எங்களுக்கு இதுவே போதுமா, வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சேரன் கையெடுத்து கும்புறாரு நிலாவை பார்த்து.